அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எங்கே தெரியுமா கிளம்பி போயிட்டுருக்கோம்? காரைக்கால் பைத்தல் மந்திக்கு தான். காரைக்கால்னு சொன்னாலே ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பீச்சு, இப்போல்லாம் வந்து பைத்தல் மந்தி தான் வந்து ஒரு நோன் ஸ்பாட்டாக இருக்குது எல்லாருக்குமே. பிகாஸ் வந்து பைத்தல் மந்தியில் கொடுக்குற அந்த மந்தி டேஸ்ட் வந்து வேறு எந்த மந்திலையுமே கிடைக்க மாட்டுது. நாங்கள் எரவாஞ்சேரி மந்தி அண்ட் காரைக்கால்லையே நிறைய மந்தி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் இந்த பைத்தல் மந்தியோட அந்த ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, அவங்க யூஸ் பண்ணுற அந்த மட்டனோட சாஃப்ட்னஸ்லாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டுது. ஸோ நான் எப்போயுமே வந்து கூத்தானூர்லேருந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் போயிடுவோம். நான், எங்கள் பெரிய மாமா ஃபேமிலி அண்ட் 2வது மாமா ஃபேமிலி, நாங்கள் 3 பேர் கசின்ஸு ஒன்றாவே வளர்ந்தோம் சின்ன பிள்ளையிலேருந்து. அதில் ஒருத்தி வந்து இப்போ துபாயில் இருக்கா. ஸோ அவள் வெக்கேஷன்லேருந்து வந்திருந்தா. சரி அவள் நம்ம எல்லோரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போயிட்டு நல்ல மந்தி சாப்பிட்டாச்சு. அந்த ஊரில் ஏதோ திருவிழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி கடத்தர் எல்லாம் காரைக்காலில் பார்த்ததே கிடையாது, சரி போய் பார்த்துட்டு வருவோன்னு ஒரு கிளான்ஸ் அங்கேயும் போய் பார்த்துட்டு நேராக காரைக்கால் பீச்சுக்கு வந்து வண்டியை விட்டுட்டோம். ஒரு ஈவினிங் டைம் பக்கமாக தான் காரைக்கால் வந்திருந்தோம். நாங்கள் போகும்போதே 5:30 ஆகிடுச்சு. ஸோ போட்டிங்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5:30யோட போட்டிங் க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம். இன்னும் 3 பசங்களும் என் பசங்க, அப்புறம் என்னோடய 2வது மாமா பேரன், அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மாமா பேத்தி. ஸோ இந்த பசங்க நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஏஜ்லேருந்தே ஒன்றா சேர்ந்து வளர்ந்து விளையாண்டவங்க தான். இப்போ எங்கள் பசங்களெல்லாம் பார்க்குறப்ப அது ரொம்பவே ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இருந்தது. அண்டு இந்த ஏற முடியாமல் ஏறிட்டு போயிட்டுருக்கிறது என் தம்பி பொண்ணு. இதை விட பெரிய பொண்ணுங்கள்லாம் கீழே ஏற முடியாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கப்ப இந்த அம்மா குடுன்னு ஏறி போயிட்டாங்க. பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. பிகாஸ் வந்து பசங்க ஸ்கூல் போகிறது வர்றது, இங்கே பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால எல்லா பசங்களும் விளையாடுவாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி அவுட்டோரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஃபேமிலியோட, அவங்க ஏஜ் பசங்களோட மச்சான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டு, இது ஒரு கைண்ட் ஆஃப் ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் தான். அண்ட் ரொம்பவே ஜாலியாக இருந்தது அந்த டே. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா காரைக்காலில் தான் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அந்த பீச்சோட வெளியிலேயே இந்த மாதிரியான எக்ஸிபிஷனை நிறைய வந்து ரைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காரைக்கால் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் பசங்களை வந்து விளையாட விடுங்க. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.